நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் அஞ்சலி. கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். நீட் விவகாரத்தில் அதிமுகவுக்கு எதிராக திமுகவினரும் பல்வேறு ஊர்களில் போட்டி போராட்டம். நீட் தேர்வு வர காரணம் அதிமுக தான் என துண்டு பிரசுரங்கள் விநியோகம். நீட் தேர்வு விவகாரத்தில் அதிமுக நாடகமாடுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கண்டனம். நீட் தேர்வுக்கு எதிராக திமுகவின் சட்ட போராட்டங்களை மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் பேட்டி. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு. நாளை நடைபெறும் மதிமுக நிர்வாக கூட்டத்திற்கு பின் எந்த கூட்டத்திலும் பங்கேற்க மாட்டேன் என்றும் அறிக்கை. வைகோவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் ஒருவர் செயல்படுவதாக துரை வைகோ குற்றச்சாட்டு. கட்சிக்கு பெரும் பழியை சுமத்தி சுகம் காணுபவர் மத்தியில் பொறுப்பில் தொடர விருப்பமில்லை என்றும் அறிக்கை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் துரை வைகோ சந்திப்பு. பதவி விலகும் முடிவை கைவிடுமாறு மகனிடம் வைகோ வலியுறுத்தியதாக தகவல். துரை வைகோ பதவி விலகியதற்கு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாதான் காரணமா? நாளை நடைபெறும் நிர்வாகிகள் கூட்டத்தில் மல்லை சத்யாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தகவல். விஸ்வகர்மா திட்டத்தை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் பேச்சு. காஞ்சிபுரத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பயனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதலுக்கான ஆணைகளையும் வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூரில் தமிழக வெற்றிக் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆலோசனை கூட்டம். காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது, நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படி தான் உங்கள் எல்லாரையுமே நான் கூப்பிடணுன்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்மளுடைய இந்த இரட்டை இலை மீது தாமரை மலர்ந்தே தீரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. கூட்டணி குறித்து விமர்சிக்க கூடாது என்றும் சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் அறிவுறுத்தல். விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி தர முடியாது என அதிமுக மறுத்திருக்காது. தம்மிடம் பேசிய பேரத்தையே விஜயிடம் பேசியிருப்பார்கள் என்றும் சீமான் பேட்டி. வன்னியர் சங்கம் நடத்தும் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு. மாமல்லபுரம் அருகே வீடு வீடாக சென்று அழைப்பிதழை வழங்கிய அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டில் வருகிற 25ஆம் தேதி வரை மிதமான மழை பொழியும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டம் வால்பாறையில் இடியுடன் கூடிய கனமழை. 3வது நாளாக பிற்பகலில் பெய்த மழையால் தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சி. நகைச்சுவை நடிகர் காதல் சுகுமார் மீது பெண் வடுகொடுப்பை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு.
திருமணத்தை மறைத்து தன்னை திருமணம் செய்ததாக நடிகை அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே வீட்டு மனை பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. மண்ணெண்ணெய் கேன்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல எச்சம் பறிமுதல். திமிங்கல எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற 3 பேர் கைது, 2 கார்கள் பறிமுதல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோலாகலமாக நடைபெற்ற எருது விடும் திருவிழா. போட்டியை காண வந்த கூலி தொழிலாளி காளை முட்டியதில் உயிரிழப்பு. சென்னை அரும்பாக்கத்தில் மழை நீரில் நடந்து சென்ற சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்ததால் பெரும் பரபரப்பு. உயிரை பணயம் வைத்து சிறுவனை காப்பாற்றிய இளைஞருக்கு குவியும் பாராட்டுகள். சென்னை கத்திப்பாராவில் நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் மோதியதில் பெண் உள்பட 4 பேர் படுகாயம். மதுபோதையில் இருந்த கார் ஓட்டுநர் கைது, பாபி சிம்ஹாவின் சொகுசு கார் பறிமுதல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். கடற்கரை சாலையில் உள்ள நட்சத்திர விடுதிக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. வார விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு இல்லம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்கள் கண்டு ரசிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக வரும் 22ஆம் தேதி சவுதி அரேபியா செல்கிறார். பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் முகமது பின் சல்மானின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி பயணம். மத்திய பிரதேச மாநிலம் சாகரில் 2 குழுக்களுக்கிடையே நேரிட்ட மோதலால் வன்முறை வெடித்தது. கடைகள், வீடுகள் தீக்கிரையானதால் பரபரப்பு. கர்நாடகாவில் பூணூல் அணிந்து வந்த மாணவன் பொது நுழைவுத் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். பீதர் பகுதியில் பிரமாண மகாசபை மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் கண்டன பேரணி. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்கு எதிர்ப்பு. ஹைதராபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசாரை குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வாட்டி வதைத்து வரும் வெயில். நகர்கர் உயிரியல் பூங்காவில் விலங்குகளை பாதுகாக்க பிரத்யேக ஏற்பாடுகள். பிரதமர் நரேந்திர மோடியுடனான உரையாடல் குறித்து தொழிலதிபர் எலான் மஸ்க் நெகிழ்ச்சி. இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தர ஆவலாக இருப்பதாகவும் தகவல். அமெரிக்காவின் கிழக்கு நெப்ராஸ்காவில் சிறிய ரக விமானம் ஆற்றில் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானத்தில் இருந்த 3 பேர் நீரில் மூழ்கி பரிதாப பலி. சீனாவின் பீஜிங்கில் மனித வடிவ ரோபோக்களுக்கு இடையே நடைபெற்ற மாரத்தான் போட்டி. 20க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் ஓடியதை ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்த மக்கள்.
ஐபிஎல் தொடரில் ஜாஸ் பட்லரின் அதிரடியால் டெல்லியை வீழ்த்தி குஜராத் அபாரம். 203 என்ற இலக்கை 7 விக்கெட் வித்தியாசத்தில் எட்டி அசத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் டிராகன் பட நடிகை கயார் லோகர் சுவாமி தரிசனம். கோயில் வளாகத்தில் கயார் லோகருடன் செல்ஃபி எடுத்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஐரோப்பிய கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட நடிகர் அஜித் குமார் விபத்தில் சிக்கினார். பெரிய காயங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்.